ஹாய் காய்ஸ். ஆதி குணசேகரன் தன்னை காப்பாற்றிக்க நிறைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு பக்கம் ஜனனியும் சக்தியும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு போயிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ராவணன் வேற தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கிடையில இந்த தர்ஷனை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான பிளான் போடுறாங்க. ஸோ அதனால அன்புக்கரசி அந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு கீழே தான் தர்ஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால கம்பெனியில் இருக்கிற எம்டி அன்பரசியை கூப்பிட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் திருச்சி வரைக்கும் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தர்ஷன் எனக்கு எமர்ஜென்சி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு 10 days லீவு கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அன்புக்கரசி சொல்லும் போது அவங்க பேரையும் சேர்த்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதனால அன்புக்கரசி வரியே இல்லாம தர்ஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சியா நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போக வேண்டியது இருக்கு. அது நம்மளோட ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். போய் நம்ம என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தர்ஷன் இல்ல முடியாது, எனக்கு கண்டிப்பா லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கேட்டாலுமே அன்புக்கரசி இந்த ஒன் டைம் மட்டும்தான். ஸோ நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் உங்கள் பேரை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீ வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, தர்ஷனுக்கு வேற வழியே இல்லை, நம்ம வீட்டில் போய் இதை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு உடனே கீழே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க, நான் அவசரமாக ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போய் ஆகணும் திருச்சி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன இந்த நேரத்தில் எதுக்கு நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் 1 or 2 days கல்யாணம் இருக்கு, இன்னைக்கு பந்தக்கால் நடுற விசேஷம் வேற இருக்கா, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு திருச்சி வரைக்கும்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதிரும் சொல்கிறான், நீ இந்த வேலைக்கு போகிறதே எங்களுக்கு பிடிக்கல, வீட்டில் உட்காந்துட்டு நீ நிம்மதியாக உன்னோட பிஸ்னஸ் பார்த்துட்டு நீ சாப்பிட்றத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கம்பெனியில் போயிட்டுலாம் நீ வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே தர்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் தப்பா, இது போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா கிடைக்கும், அதுக்காக தான் நான் போகிறேன். நான் போனோடனே அந்த வேலையை முடிச்சுட்டு உடனே கையோட கிளம்பி வந்துடுவேன். நான் ஏற்கனவே ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டேன், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோட பேர் அங்கே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இப்போ என்னை கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே வீட்டில் இருக்கிற யாருக்குமே தர்ஷனை அனுப்புறதுக்கு மனசே கிடையாது. ஈஸ்வரியும் சொல்றா, ஏன் தர்ஷா எதுக்காக இப்போ போயிட்டு நீ போகணும்னு அடம் பிடிக்கிற, அதுவும் இங்கன்னா பரவாயில்ல திருச்சி வரைக்கும் போகணும்னு சொல்ற, இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வேற வழி கிடையாது. தர்ஷன் ஒரு வழியா சமாதானப்படுத்திடுறாரு எல்லாத்தையுமே. சரி, நான் போனோடனே கிளம்பி வந்துடுவேன் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே தர்ஷனை அனுப்பி வச்சிடறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க 2 பேருமே இந்த மாதிரி போகிற இடத்துல லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கரசி கூட தர்ஷனை தங்க விட்டு அவங்க 2 பேரையுமே ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அனுப்பி நிறைய பிளான் பண்ணுறதுக்காக தான் இந்த ராவணன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இதனால நிச்சயமா பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் நடக்கக்கூடிய இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு வழியா பாத்தீங்கன்னா தர்ஷன் வீட்டுல சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்க ஆபீஸ்க்கு போனோடனே எல்லாருமே ரெடியா இருக்காங்க. சரி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா அந்த எம்டியுமே ராவணனுக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆதி குணசேகரனோட வாரிசு நம்ம கிட்ட சரியா மாட்டிக்கிச்சு, இனிமே அவனை வச்சு நம்ம என்ன கேம் பிளே பண்ணணுமோ பண்ணிடலாம். அங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மீறி எப்படி அந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராவணன் ரொம்பவே பயங்கரமா வில்லத்தனமாகவும் ரொம்பவே திமுர்லையும் பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஏற்கனவே அவ ஒரு பிளான் பண்ணிட்டான், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் இப்போ தர்ஷனையும் வீட்டை விட்டு வெளியவும் வர வச்சிருக்காங்க. அங்க அவங்க பார்த்தீங்கன்னா சரியா திருச்சிக்கும் போயிடுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே நல்லபடியா நடக்குது. ஸோ எல்லாமே ஒரு வழியா முடிஞ்சிச்சு. சரி நம்ம ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சடனா மறுபடியும் எம்டி கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, ஸோ அதனால வேற வழி கிடையாது, கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் நீங்க ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நீங்க கொஞ்சம் வர்ற மாதிரி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை அன்புக்கரசி கேட்டுட்டு, என்ன சார் மறுபடியும் எப்படி சொல்றீங்க, தர்ஷன் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுத்திக்கிட்டு இருக்காரு, மறுபடியும் இதை போய் இப்போ சொன்னா அவங்க எப்படி எக்ஸப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியலையே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க அன்புக்கரசி, இது ரொம்ப நமக்கு கிடைக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராஜெக்ட், இது கிடைச்சா நம்மளோட கம்பெனிக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ எப்படியாவது நீங்க சொல்லி சமாளிச்சு நீங்க இருக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்புக்கரசியும் போயிட்டு தர்ஷன் கிட்ட சொல்றாங்க, தர்ஷன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்,
நான் வீட்ல வந்து போனோனே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க வேணா பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இருந்தாலுமே அன்புக்கரசி, இல்ல தர்ஷா நான் சொல்றத கேளு தயவு செஞ்சு. இந்த விஷயம் வந்து நம்ம பண்ணாதான் நம்மளோட கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாரியும் எம்டி சொல்றாரு. அவர் சொல்லும்போது நம்மளால அத வந்து எப்படி வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம வந்து அன்னைக்கு நைட் வந்து அங்க ஸ்டே பண்ற மாதிரி ஆயிருது. அது மட்டும் இல்லாம பார்கவிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி விஷயத்த வந்து சொல்லிடுறாரு. நைட்டு இங்க வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. அதனால நான் விடிஞ்ச உடனே வந்து அங்க கிளம்பி வந்துருவேன். வீட்ல வந்து கொஞ்சம் எல்லார்கிட்டயுமே சொல்லிரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. சரி பார்கவியும் வந்து சரி வேலைக்காக தானே வந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாரி ரொம்பவே நம்பிக்கையா வந்து பாத்தீங்கன்னா வந்து சரி நீ பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் தான் இனிமே வந்து ராவணனோட ஆட்டமே வந்து ஆரம்பிக்க போகுது. அந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் வந்து இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்க 2 பேர் கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்திருக்கும். இத நடக்க விடக்கூடாது. அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பயங்கரமான திட்டம் வந்து போட்டிருக்கான் இந்த இந்த ராவணன் அப்படிங்கிறவன். ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷன் வந்து மத்த எல்லார் கூடயுமே சேர்ந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு ரொம்பவே வந்து போதையில வந்து இருக்கான். அது மட்டும் இல்லாம போதையில இருக்கிறதுனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, அன்புக்கரசி இருக்கிற ரூம்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கூட சேர்ந்து படுத்துறாங்க. ஏன்னா அன்புக்கரசியும் வந்து லைட்டா ட்ரிங்க் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்றது? 2 பேருமே சுயநினைவே இல்லாம இருக்கிறதுனால ஜஸ்ட் அவங்க பெட்ல போயிட்டு வந்து படுத்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வந்து கரெக்ட்டா அவங்க 2 பேரும் அந்த மாரி இருக்கிறத வந்து ரூம்ல இருக்கிறத ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துருவாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அடுத்து என்ன? டைரக்ட்டா வந்து பார்கவிக்கு அனுப்புறது தான வேல. அந்த விஷயத்த கரெக்ட்டா வந்து பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்கவிக்கு வந்து அனுப்பிருவாங்க. ஸோ அப்பதான் பார்கவி நினைப்பா, என்ன இந்த நேரத்துல நமக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த நேரத்துல யாருக்கு நமக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்து பண்ணிருக்க போறா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு உடனே அந்த மெசேஜ் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த போட்டோ வந்து வந்திருக்கு. அதாவது அன்புக்கரசி கூட தர்ஷன் வந்து படுத்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து வருது. இதை பார்த்த உடனே பார்கவி ரொம்பவே வந்து பயந்து பயங்கரமா பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாகி, அது மட்டும் இல்லாம அவன் கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருது. சோ தர்ஷன் வந்து தன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்கவியோட மனசுல வந்து வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து இன்னும் 2 போட்டோஸும் வரவுடனே பார்கவி பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழுக ஆரம்பிச்சிடறா. அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து தர்ஷினி, அது மட்டும் இல்லாம வந்து வீட்டுல இருக்கிற மத்த எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. சோ ஈஸ்வரியும் அப்பதான் வந்து வர்றாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் வந்து இந்த மாதிரி வந்து உங்க பையன் என்னை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கான், பாருங்கம்மா நீங்களே இந்த போட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட காட்டும் போது அதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. கதிருக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன இவன் போயும் போயும் வந்து இவ கூட போயிட்டு வந்து ஒரே ரூம்ல இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கானே, இவன் நம்ம கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனா, என்ன இது ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில வந்து இருக்காங்க. ஆனா ஈஸ்வரி வந்து பார்கவி தயவு செஞ்சு கொஞ்சம் நீ அமைதியா இருமா, இது கண்டிப்பா வந்து தர்ஷன் பண்ணிருக்க மாட்டான், இதுல வேற ஏதோ ஒரு சதி இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி சொல்றாங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே இது வந்து தர்ஷன் எப்படி நிரூபிக்க போறான், உண்மையிலேயே நடந்துச்சா, இதுல பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்காங்களா அப்படிங்கறத அடுத்தடுத்து நம்ம பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம்.